இந்தியாலயே எல்லா படங்களுக்குமே நீங்க தான் சப்ளை பண்றீங்க. அதாவது அது என்னன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக உட்காந்து அது ஆர்என்டி பண்ணோம். ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் இது இது இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. இல்ல இப்போ எப்படி இப்ப அதுக்கு முன்னாடிலாம் என்னவா இருந்தது? அதுக்கு முன்னாடிலாம் அங்கங்க நெறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல அப்போலாம் எங்க இருந்து அதுக்கு வாங்குவாங்க? முன்னாடி என்னன்னா மெட்டீரியல் வைஸ் தான். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மெட்டீரியல், ஃபைபரு அது என்னன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷனோ இல்லை க்ளோஸப்போ எதுலையுமே பார்க்க முடியாது. கரெக்டாக சொல்ல போனோம்னா மாநாடு படத்துலேருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மாநாடு படத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்என்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மாநாடு படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் வச்சுருப்பாங்க. ஆமா. நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த ட்ரெய்லர் பார்த்தாலும் பிரேக்அவே பாட்டில்ஸை காட்டியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாநாடு படத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் ஷாட்லேயே காட்டினாங்க. அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பாட்டிலோட குவாலிட்டியும் ஒரு ப்ளஸ், அதாவது ஒரு 100ல் வந்து அது வந்து ஒரு 0.5%ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரிஜினலாக இருக்கும்போது தான் அந்த சிங்கிள் ஷாட் வந்துட்டு, ஏன்னா அது உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த 30 செகண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, கண்டினியூ அங்கங்கே இருக்கும்போது அது வந்து அப்போ கலர் பாட்டில்ஸ் வரைக்கும் தான் நம்ம அச்சீவ் பண்ணோம். டிரான்ஸ்பரண்ட்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம அச்சீவ் பண்ணோம்.